கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. ரூத் 2 வசனம் 13 எனக்கு இல்லை. ஓகேவா, அதுதான் வசனம் படிச்சுட்டு வந்தேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 20 on 5 சேனல் மறுபடியும் நம்ம வெயிட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூருக்கு போகிற பொருளுடைய ஒரு பொருளை வந்து நான் வீடியோவில் வந்து இப்போ காட்டிட்டு இருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி காட்டினேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷால் கலெக்ஷன் வந்து நான் காட்ட போகிறேன். ஷால் வந்து சிஸ்டர் வந்து கொஞ்சம் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு நான் இது வந்து எதுக்கு காட்டுறேன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கலாம்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இன்னைக்கு வந்து கொரியர் போயிட போகுது. அப்புறமா நம்மக்கிட்ட இந்த பொருட்களும் இருக்காது, வீடியோவும் காட்ட முடியாது. அதுக்காக தான் இதை பாருங்கள். இந்த ஷால் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஏற்கனவே நான் போன வீடியோவில் இந்த ரேட் வந்து சொல்லியிருக்கேன். 135 ரூபா, சிலது 145 ரூபா வரும். ஓகேவா, நல்லா இருக்காங்க. இது 135 தான். கிரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷால் அழகா இருக்குல்ல. அதுக்கு அடுத்தது பிளாக் கலர். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்ச்சுக்கு போகும்போது நம்ம வந்து முக்காடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்கிட்ட ஏற்கனவே பிளாக் கலரில் நிறைய ஷால் இருக்குனால நான் வாங்கலை. அதுக்கு அடுத்தது என்கிட்ட ஒரு ப்ளூ நீ காமிச்சு பார்த்தீங்களா, அதே ப்ளூல ஒன்று எடுத்திருக்காங்க. வா, இந்த ப்ளூ பாருங்க. போன வீடியோலயே நிறைய பேர் இந்த ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அடுத்தது சிமெண்ட் கலர், அதாவது ஆஷ் கலர். கிரேயா ஆஷா? கிரே கலர். கிரே. ஏன் உங்களுக்கு தமிழ்ல சொன்னாங்க சிமெண்ட் கலர் சொல்லிடுறேன். சிமெண்ட் தமிழா? ஐயோ, தமிழ் இல்ல. என்ன கலர் இது? சிமெண்ட் கலர். ஏதோ ஒரு கலர். ஓகே வாங்க, நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்கா. டடடாங். அதுக்கு அடுத்தது இது ஒரு குட்டி ஸ்கார்ப். எப்படி போட்டுக்கலாம் தலையில. ஐயோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பினிஷிங்ல வந்து இந்த ஜமிக்கி வச்சிருக்காங்க, லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதை விட பெருசாலாம் இருக்குது. ஸ்கார்ப்ல வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். யாருக்காவது ஷால் கலெக்ஷன் மட்டும் பிடிச்சி ஷால் வாங்கி கொரியர் அனுப்ப முடியும்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க, வாங்கி கொரியர் அனுப்புங்க. பர்பிளுக்கு மேட்சா இருக்குல்ல. நல்லா இருக்கு. இதுக்கு இந்த ட்ரெஸ்க்கு பர்பிள் ஷால் தான் கொடுத்தாங்க. ஆனா இது செம்மையா இருக்கு. இதுக்கு அழகா இருக்கு. அதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒரு ஸ்கார்ப். இதுதா, இது நல்லா பெருசு. ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை விட இது நல்லா பெருசு. ஒயிட்டு நமக்கு அந்த பூரா போட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒயிட் ஷால், ஒயிட் நெட்டட் ஷால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன இதில் வந்து நான் துணி மாதிரி காமிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே நெட்டட் ஷால். நாங்கள் நேற்று வந்து ஒரு இடத்துக்கு போனோம். இந்த ஷால் எல்லாமே அவ்வளோ சீப்பான ப்ரைஸில் வாங்கிட்டு வரோம், 135 ரூபாய்க்கு. ஆனால் நாங்கள் மன்னார்பேட்டைக்கு போய் வாங்கினா அங்கே எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். குவாலிட்டி வந்து நிஜமாவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த குவாலிட்டியெல்லாம் வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா தரமாக இருக்குது. இது அவங்ககிட்ட கேட்டாங்க, ஆன்லைனில் கிடைக்கிட்டாங்க. மன்னார்பேட்டை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தாங்க கிடைக்கும், இதெல்லாம் இங்கே கிடைக்காதுன்ட்டாங்க. கிடைக்காதுன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இது கிடைக்கிற இடம் தெரியும், நாங்கள் ஸ்டாக் இப்போ இல்லை. ஆமாம், எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல, ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால தான் கேட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஷால் எல்லாமே வாங்கினோம். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இது வந்து பாருங்க, இது வந்து 156 ரூபா வருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
அதுக்கு அடுத்தது பிங்க் கலர் தான் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஒரு பிங்க் கலர் போட்டிருப்பேன். அது வந்து இப்போ எங்களால் கொஞ்சம் வாங்க முடியல. அந்த ஒரு ஷாலுக்காக அவ்வளோ தூரம் வந்து போக முடியாது. அதனால சரி நெட்டட் இல்லை, வேறு ஏதாவது பிங்க்கு கலந்து அந்த மாதிரி டைப்பில் எதாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டாங்க. அதனால் இது வந்து வாங்கினோம். இது வந்து எவ்வளோனா 92 ரூபா. இது எப்படி இருக்கு, சரியான பெருசுங்க, நல்லா இருக்கு. ஆனால் இதில் என்னன்னா நமக்கு அந்த நம்ம வச்சிருக்க அந்த நெட்டட் ஷாலில் வந்து இது மாதிரி நமக்கு நூல் கலந்து கொஞ்சம் வரலை. இதெல்லாம் பத்திரம் பார்த்துக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு பிரிஞ்சே வராது, புரியுதா? இதெல்லாம் நெட்டட்லேயே நமக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு. இது வந்து நூல், இது பூ போல யூஸ் பண்ணி பூ போல வச்சிடணும். இதான் ஒரு நெட்டட்ல எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், மிஷின் எம்ப்ராய்டிங். அதனால தான் இது நமக்கு அந்த ப்ரைஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் என்னை பொறுத்தளவு இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா கேட்டால் இதுவும் ஓகே, இது பிடிச்சவங்களுக்கு. ஆனால் அந்த நெட்டட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது, இன்னும் அழகாக தான் இருக்குது. என்னங்க இதை பார்த்து யூஸ் பண்ணணும். இது பிளாக் கலர், இது வந்து நமக்கு வந்து 99 ரூபா, அதான் 100 ரூபா. பிளாக்ல நமக்கு இப்படி வருது, கிராண்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போகலாம், நல்லா இருக்குல்லங்க, சூப்பராக இருக்குது. இந்த பார்டரில் வந்து இப்படி இருக்குது டிசைன். நெட்டட் ஷால் பிளாக். அதுக்கு அடுத்தது இந்த கலர், இதெல்லாம் நல்ல கலர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டு இது போட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷால் யூஸ் பண்ணால். இது வந்து நம்ம இது வருதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோமே, ரெட்டா ப்ளூவா எம்ப்ராய்டரி போட்டிருந்தேன் எங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பிங்க் பேபி பிங்க், அது மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அதேதான் கலர் மட்டும் தான் மாறுது. அதே ரேட் தான், 92 ரூபா. மெட்டீரியல் அதே மெட்டீரியல் தான். இதான் அடுத்தது அதே தான் போகுதுன்னா. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்காங்க 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த வாட்டி. எல்லாமே சர்ச்சுக்கு போறதுக்கு, ஷால் யூஸ் பண்றதுக்கு, ஸ்கார்ஃப்க்கு, அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு, அது மாதிரி ஷால் வந்து வேணும்னு வாங்கினாங்க. ஓகேவா? அதனால ஷால் மட்டுமே இந்த வாட்டி ஒரு 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. இது எப்படி இருக்கு, அழகா இருக்காங்க. இது நல்லா இருக்கு. அந்த டிசைன் வேற, இந்த டிசைன் மட்டும் வேற. ஆமா, வேற டிசைன். இதெல்லாம் நான் பிச்சு போட்டுருவேன். என்கிட்ட எல்லாமே போய் அது பத்திரமா பாத்துக்கிறோமா. நம்மளுக்கு அந்த அளவுக்கு அடாவடியே யூஸ் பண்றோம்ல, அதனால அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப இந்த ஷால் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல பிளாக் கலரு, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, கிரீன் கலர், அது மாதிரிலாம் இருந்துச்சு. இது நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராண்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஷால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒயிட் அண்ட் கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. 85 ரூபா அந்த ஷாலு, காட்டன். 85 ரூபா தாராளமாக. இது நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல, நல்லா இருக்கு. சுடிதாருக்குலாம் போட்டுக்கலாம். நீங்க ஷால் வேணுங்கிறவங்க ஒரு 15 ஷால், ஒரு 10 ஷால் வேணும்னு சொல்லுங்க, வாங்கி உங்களுக்கு ஒரே அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? எப்பவுமே நம்ம பிசினஸ் வந்து அந்த பொருள்ல இருந்து அதிகமா விலை வச்சு விற்கிற பிசினஸ் கிடையாது. உங்களுக்கு பதிலாக நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணி உங்களுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணி கொரியர் அனுப்புவோம். மெயினாக இது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து அவங்களால பொருட்கள் வந்து வாங்க முடியாது, இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வயசாயிடும், இல்லைன்னா சொந்தக்காரங்களால வாங்கி கொடுத்து அனுப்ப முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம அந்த பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? நம்ம லோக்கலில் இருக்கோம், நீங்களே வாங்கிக்கலாம். ஆமாம், லோக்கலில் உண்மையாக சொல்லணும், அவங்களுக்கு நம்மளோட சேவை தேவைப்படாது. சில பேர் அட்ரஸ் வந்து கேட்குறீங்க, அது நாங்கள் என்ன சொல்றது, நாங்கள் அப்படியே போவோம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல. இல்லை, நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு இடத்துல வாங்குற இடத்துல இன்னொரு வாங்க மாட்டோம். வேலை நம்மளுக்கு எங்கே கம்மியாக கிடைக்கிறேன் நாங்கள் போயிடுவோம். இப்போ நான் அடுத்த வாட்டி போகிற கடையில் அதிகமாக சொல்லிட்டேன்னா அங்கேருந்து கிளம்பிடுவோம். அவ்வளோதான், இப்போ வேணாப்பா உங்கள் பிஸ்னஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடைக்கு போய் அங்கே துணி மெட்டீரியல் நம்ம பார்த்து வாங்குறோம். இது வந்து என்னன்னா, நீங்க ஒரு கடையில நின்று வேற பேசி எப்படி கம்மி பண்ணி வாங்குவீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் அதை வந்து பண்றோம். ஏன்னா எங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அதில் 20 ரூபா ஒரு லாபம், 10 ரூபா ஒரு லாபம் கிடைச்சா கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்றெல்லாம் நாங்கள் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அது வர வீடியோல வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தோம் வாங்கியிருக்கோன்ட்டு. இப்போ ஷால் தான் வந்து உங்ககிட்ட காட்டணும்னு நாங்கள் நினைச்சோம். இதுதான் இதோடைய கான்செப்ட், இந்த பிசினஸோடைய கான்செப்ட். அதான் அட்ரஸ் அது வீடியோலாம் எங்களுக்கு எடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக டைம் பத்தாது. ஏன்னா வீடியோ காலில் பார்த்து தான் நம்மளுடைய
சிஸ்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது போட்டோஸ் அனுப்புவோம். அதனால 2 ஃபோனுமே நம்ம கொண்டு போகும்போது சார்ஜே பத்தாது. அதனால எங்களால வீடியோஸும் எடுத்து போட முடியல. அதான் ஒரு கடையில் அப்படியே எடுத்துட்டு போயிடுறோமா, அதனால அந்த கடையை வந்து ஷேர் பண்ண முடியல. இதுதான் இதுல இருக்கிற ப்ராப்ளம். அதனால நீங்க எதுவுமே எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கவங்க எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த பிசினஸ். அப்படியும் தேவைப்பட்டு எங்க கிட்ட வாங்குறவங்க இருக்கிறாங்க என்னங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க ஏதாவது சொல்ல விரும்பப்படுறீங்களா? எல்லாருக்கும் நன்றி. பாய். ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட இந்த விடுபடுவது குளோரி ராகவன். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப